ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சம்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி நாங்கள் போனது மேகமலை ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். மதுரையிலேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே 3-3.5 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் மேகமலை ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே அழகான ஒரு கிளைமேட்டு. கீழே ஃபுல்லாகவே வெயிலாக இருந்தாலும் கூட மேலே போக போக அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஒரு அழகாக அந்த நேச்சர் நமக்கு இருந்தது. இப்போ இந்த சம்மர் டைமில் கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே ரொம்ப ரஷ்ஷான ப்ளேஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு லொக்கேஷன் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேகமலை தான். ரொம்பவே அழகான ஒரு கிளைமேட்டு. அங்கே நிறைய எஸ்டேட்லாம் நிறையா இருந்தது. தேயிலை தோட்டங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து கீழே திரும்பி வரவே முடியல. அந்தளவுக்கு அவ்வளோ அழகான நேச்சர். ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம அவ்வளோ அழகான நேச்சரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா ஹோட்டல் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. தண்ணி எல்லாமே நம்ம இங்கேருந்து கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஆனால் அந்த ஹோட்டலில் நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போகணும். உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நமக்கு நான்வெஜ் ரெசிபி ஏதாவது வேணும்னா நம்ம சொல்லி வச்சுட்டு போகணும். அதர்வைஸ் நல்ல ஒரு மீல்ஸ் கிடச்சிது. சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி மட்டும் நம்ம உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். அதை தாண்டி வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே அங்கே சொல்லி வச்சுட்டு தான் போகணும். நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்பெல்லாம் நிறையா இருந்தது. சும்மா தள்ளு வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற வீடெல்லாமே ரொம்ப அந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மேபி அங்கே தங்கியிருப்பாங்க போல். இந்த மாதிரி குட்டி குட்டி வீடாக ஒரே மாதிரி ஈவனாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருந்தது. நிறைய ஒரு டெம்பிள் இருந்தது. நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ட்ராவல் பண்ணி போகும்போது காதெல்லாம் ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கும்போது கடைசியாக அந்த வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட நாங்கள் கேரளா பார்டர்கிட்டே வந்த மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்சம் தூரத்தில் தான் மூணார் அப்படிங்கிறது இருந்தது. அந்த கடைசியாக அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது தான் பா அப்படின்னு இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் அங்கே. அதுவும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நிறைய அந்த தேயிலை தோட்டங்கள், அங்கே தங்கியிருக்கிற மக்கள் அவங்களாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு அழகான பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே மேகமலை போயிட்டு வாங்க. ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக இருக்குது. நல்ல ஒரு மலையில் நல்லா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற டிரைவரை கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஃபீல். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். நல்ல ஒரு ப்ளேஸ். நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ யாராவது ஆல்ரெடி மேகமலை போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 1 hour நாங்கள் மலையிலே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hourக்கு அப்புறம் நாங்கள் கீழே மலையிலேருந்து கீழே அந்த பேச்சியம்மாள் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். ஸோ நீங்கள் உங்களோட மேகமலை ட்ரிப் எப்படி இருந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.